என்னை பார்த்து பைத்தியம்னு சிரித்தவங்களாம் இன்றைக்கி அந்த சிரிச்சிட்டே தான் நிற்கிறாங்க. நான் ஒரு அரசு அதிகாரியாக உக்காந்துட்டேங்க. நீங்களும் அந்த மாதிரி வரலாம். அப்படியே நான் பூ அழுகியிருக்கேன்னா பூ அழுகி என்ன பண்ணணும், இன்னொரு ஃபிகரை வச்சுக்கணும், மனசில் வச்சுக்கிட்டு அந்த கொஸ்டினை வச்சு என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு நீங்கள் உங்களுக்கு நீங்களே கிளாஸ் எடுக்கணும். ஒரு அரசு அதிகாரியாக உக்காந்து பாருங்களேன், அதில் இருக்கிற தில்லே வேறு. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே குரூப் 2A பாஸு, 2 குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டு பாஸு, கண்டினியூவாக தான் நான் ஃபஸ்ட்டு டைமே எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டேன். அதுவும் என்னோட 40 வயசுக்கு மேலே 45 வயசில் கிளியர் பண்ணியிருக்கேன். அப்போ நான் அதுக்கான எஃபெக்ட் எப்படி போட்டிருப்பேன், என்ன படிச்சிருப்பேன்னா, யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், என் பெயர் பூவழகி. நான் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தாலுக்கா சாக்காங்குடி கிராமத்துலேருந்து இப்போ டிஎன்பிசியில் உள்ளாட்சி நிதி தணிக்கை அலுவலராக பணிபுரிகிறேன். இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு தயாராகும்போது முதல்ல நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளால முடியுமா, ஏங்க சந்தேகப்படணும். எனக்கு 45 வயசு, இப்போ 48வது வயசு நடந்துகிட்ருக்கு. நான் என்னோட 36வது வயசில் தான் நான் டிஎன்பிசிக்கு உள்ளே போனேன். ஆனால் என்னை எப்படி தயார் பண்ணிக்கிட்டேன், எனக்கு மட்டும் வேலை இல்லையா? நான் 38 வயசு, 4 ஏக்கர் பயிர் வைக்கிறாங்க, நிலம் பயிர் வைக்கிறாங்க, மாமனார் மாமியார் இருக்காங்க, 2 குழந்தைங்க இருக்காங்க. கிராமத்து வீட்டில் மாடு பார்க்கணும், மாடு பால் கறக்குது, கொட்டாயில் வேலை இருக்குது, வீட்டு வேலை இருக்குது, மாடு சாணி அள்ளணும். இவ்வளோ வேலை பளுவுக்கு இடையில தான் நான் படித்தேன். படித்ததெல்லாம் வெறும் சமச்சீர் கல்வி பாட புக்கு தான். 4th குரூப்புக்கு எப்படி தயாராகணும், குரூப் 2க்கு எப்படி தயாராகணும், இந்த சிந்தனையெல்லாம் விட்டுருங்க. குரூப் 2 4th குரூப்பு இதெல்லாம் கிடையாதுங்க. முதல்ல நம்ம நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கே நம்ம படிக்கணும் இல்லைங்களா? அப்படி படிக்கக்குள்ள அப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னா ஒரு போஸ்டிங்க்கு அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. இப்போ ஒரு வேலையை இப்போ உதாரணத்துக்கு தனியாரில் ஒரு பதவியை வாங்கிறதுக்கு 5 லட்சம் கொடுத்து ஒரு பதவியை வாங்குறாங்க, ஒரு போஸ்டிங்கை வாங்குறாங்கன்னா அந்த 5 லட்ச ரூபாயை சம்பாதிக்க உங்கள் லைஃப் லாங் கஷ்டப்படணும். ஆனால் அந்த லைஃப் லாங் கஷ்டப்படாமல் ஒரு வருஷம் நீங்கள் எஃபர்ட் போட்டு படிச்சிங்கன்னா அந்த 5 லட்ச ரூபா மதிப்பு உள்ள வேலை பணி உங்களுக்கு அரசு பணி, அரசு அதிகாரின்னு கிடச்சிதுன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஒரு அரசு அதிகாரியாக உக்காந்து பாருங்களேன், அதில் இருக்கிற தில்லே வேறு, அதில் இருக்கிற அந்த ஒரு சந்தோஷம் வேறங்க. உங்கள்கிட்ட 4 பேர் இந்த உதவி செஞ்சு கொடு, என்னை எல்லாரும் படிக்கக்குள்ள கிண்டல் பண்ணாங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் பட்டா மாற்றம் செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்கேன். அவங்களுக்கெல்லாம் நிறைய உதவி அரசு அலுவலகத்தில் என்னென்ன ஹெல்ப் கேட்டாங்களோ என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லி செஞ்சு கொடுத்துருக்கேன். என்னை யார் திட்டினாங்களோ அத்தனை பேருக்கும் அத்தனை உதவியும் செஞ்சுருக்கேன். நான் பை தூக்கிட்டு போகுது பாருன்னு சொன்னாங்க பாருங்க. அவங்களே என்னை எனக்கு பட்டா மாற்றம் பண்ணி கொடு, 30 வருஷமாக பண்ணாமல் இருக்கேன், எனக்கு செஞ்சு கொடு, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி செஞ்சு. நான் என்னோட ரெவென்யூ சர்க்கிளில் பசங்கள்கிட்ட சொல்லி அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்ன செய்யணும், ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், எப்படி போகணும்னு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். நான் அவங்க என்னை திட்டினாங்க, அவங்களுக்கு ஏன் உதவி பண்ணணும்னு நான் நினச்சதே இல்லைங்க. ஒரு போஸ்ட்டுக்கான மரியாதை என்னவோ அது கண்டிப்பாக கிடைக்குது. அது எப்படி சாதாரணமாக கிடைச்சிருமா, அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும் இல்லைங்களா? ஒரு புக்குனாக்கா சும்மா புக்கை படிக்கக்கூடாது. நீங்கள் முதல்ல மெட்டீரியல்ஸை குமிக்கிறத தயவு செஞ்சு விட்டுருங்க. என்னோட ஒரு முதல் அட்வைஸ் என்னன்னா, அட்வைஸுங்கிறத விட வேண்டுகோள் என்னன்னா, தயவு செஞ்சு அந்த சென்டரில் போடுற மெட்டீரியல் நல்லாயிருக்கு, இந்த சென்டரில் மெட்டீரியல் நல்லாயிருக்கு, சென்னையில் ஒரு சென்டரில் நல்லாயிருக்கு, காஞ்சிபுரத்தில் ஒன்று நல்லாயிருக்கு, திருநெல்வேலியில் நல்லாயிருக்கு. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு சென்டர் பசங்கள்ட்டையும் கொஸ்டின் வாங்குறது, திருட்டுத்தனமா புக்கு வாங்குறது, அதெல்லாம் தயவு செஞ்சு விட்டுருங்க. முதல்ல உங்களை நீங்கள் நம்புங்க. தமிழ்நாடு அரசோட பாடத்திட்ட நூலில் என்னென்ன சப்ஜெக்ட் சிலபஸ் இருக்கோ 6லேருந்து 12 வரைக்கும் தமிழ் புக்கை தரவாக படிங்க. ஒரு லைனையும் படிங்க. எங்கள் தமிழையா சொல்லுவாங்க, தமிழ் புக்கை எந்திரன் படத்தில் எப்படி ஸ்கேன் பண்ணுறான் பாருங்க ரஜினி, அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுன்னு சொல்லுவார். ஆமாம், அப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நைட்டில் தூங்கக்குள்ள உனக்கு 6வது தமிழ் பாடநூலில் 125வது பக்கத்தில் பெரியார் பற்றி இருக்கா, அந்த வரியெல்லாம் உனக்கு தூக்கத்தில் கனவுல வரணும்னு சொன்னார். அப்போனா எந்த அளவுக்கு படிக்கணும்? நம்ம ஸ்கூல் படிக்கக்குள்ள நம்மளை இப்படி மோட்டிவேட் பண்ணியிருந்தா அன்றைக்கி நம்ம ஒரு டாக்டராக இருக்கலாம். அன்னைக்கெலாம் நம்மளுக்கு அந்த படிப்போட அருமை தெரியல. இப்போயாச்சும் நம்ம கடந்த காலத்தில் 38 வயசாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் வாங்கினேன். எல்லாமே ஸ்கூல் புக்கு தான். 6லேருந்து 8 வரைக்கும் கணக்கில் இருக்கிற மாதிரி கேள்விகளை நீங்கள் போட்டு பார்க்கக்குள்ள
ஒரு சமயத்தில் அந்த மாதிரி கேள்வியில் இருக்குது பாருங்கள், அந்த கேள்வி அப்படியே கொஸ்டினில் வந்திருக்கு. எத்தனையோ இப்போ எக்ஸாமில் வந்திருக்கு. எப்போவுமே ஒரு கொஸ்டினை அட்டன் பண்ணுறோம் டிஎன்பிஎஸ்சிலனா, இப்போ நான் 4th குரூப் அட்டன் பண்ணுறேன்னா முடிச்சுட்டு வந்து அந்த கொஸ்டினை அப்படியே தலையை சுற்றி தூக்கி போட்டிங்கன்னா நீங்கள் ஃபெயிலுன்னு அர்த்தம். கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது. முதல்ல அந்த கொஸ்டினை வச்சு ஒரு கொஸ்டினுக்கும் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, தவறாக பண்ணியிருந்தா என்ன காரணம் தப்பு பண்ணீங்க, அந்த நேரம் எது உங்களை சரின்னு சொல்ல வச்சுது, அப்போ அந்த நேரம் நம்ம சுதாரிக்கணும். இப்படி உங்களை நீங்களே 100% உண்மையா அப்படியே நான் பூவழிகிருக்கேனா, பூவழிக என்ன பண்ணணும், இன்னொரு ஃபிகரை வச்சுக்கணும், மனசில் வச்சுக்கிட்டு அந்த கொஸ்டினை வச்சு என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு நீங்கள் உங்களுக்கு நீங்களே கிளாஸ் எடுக்கணும். இப்படி தப்பு பண்ணியிருக்கீங்க, இந்த கொஸ்டினில் இவ்வளோ தவறு நடந்திருக்கு, 100 கேள்விக்கு எத்தனை சரி அடிச்சிருக்கோங்கிறத விட எத்தனை தப்பு பண்ணியிருக்கோன்னு முதல்ல பாருங்கள். எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கோன்னு பாருங்கள். அந்த சப்ஜெக்டில் கவனம் எடுத்து எழுதக்குள்ள அடுத்தடுத்தது இம்ப்ரூவ்மெண்ட் வரும். எனக்கெல்லாம் அப்படி தாங்க இம்ப்ரூவ்மெண்ட் வந்தது. நான் வந்து டிகிரி 13 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தடவை டிகிரி வந்து ரிசல்ட் வந்ததுமே ரிசல்ட்டை வச்சு அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே குரூப் 2A பாஸு, 2 குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் பாஸு, கண்டினியூ தான் நான் ஃபஸ்ட்டு டைமே எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டேன். அதுவும் என்னோட 40 வயசுக்கு மேலே 45 வயசில் கிளியர் பண்ணியிருக்கேன். அப்போ நான் அதுக்கான எஃபெக்ட் எப்படி போட்டிருப்பேன், என்ன படிச்சிருப்பேன்னா கண்ணா பின்னான்னு குப்பை மாதிரி நான் எதையும் படிக்க மாட்டேங்க. ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக 11வது 12வது ஹிஸ்ட்ரி புக்கை ஃபஸ்ட்டு படிச்சிருவேன். படிச்சுட்டு 6லேருந்து 10 வரைக்கும் புக்கை ரிவிஷன் பண்ணுவேன். ஏன்னா அதே தான் இதில் வரப்போகுது, ஒரு சிலது தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதே மாதிரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 9th 10th பயாலஜி இருக்கிறத கிளியராக படிச்சிடணும். நம்ம எப்போவுமே பயாலஜியில் ரத்த செல்கள், அதே மாதிரி இதயம், கண், அந்த மாதிரி, அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் பயன்பாட்டு அறிவியல் தான் அவங்களோட நோக்கம். எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காங்கிறத பேஸ் பண்ணி தான் டிஎன்பிஎஸ்சி கேள்வி வரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி பிஹெச்டி பண்ணுறவனுக்கு கேட்குற கேள்வியெல்லாம் உங்களை கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் நினைக்கலாம் கொஸ்டின் ஹார்டுன்னு, தப்பு பண்ணுறீங்க. ஹார்டெலாம் இல்லைங்க, தப்பாக எடை போடக்கூடாது. எந்த கேள்வியாக இருந்தாலும் அதை எந்த நோக்கத்தில் கேட்குறாங்க, எதுக்காக கேட்குறாங்கன்னு முதல்ல நம்மளே கேள்வி கேட்கணும். கேட்டு அதுக்கு எப்படி தயாராகணும்னு பார்க்கணும். முதல்ல தமிழ் புக் எடுங்க. தமிழ் புக் எடுத்திங்கன்னா 6லேருந்து 12 வரைக்கும் செய்யுள் பகுதி, மனப்பாட பகுதி, இதெல்லாம் கொஞ்சம் தரவாக படிங்க. ஒரு வேலை கிடைக்குதுன்னா எல்லாத்தையும் படிக்கணுமான்னு பிரமிக்கக்கூடாது. எல்லாத்தையும் படித்தாதான் வேலை. நீங்கள் ஒமிட் பண்ணிவிட்டு நீங்கள் என்னால் முடியலன்னு ஒமிட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களை மாதிரி 1000 பேர் உங்களுக்கு பின்னாடி இருக்காங்க. 1.5 மார்க்கில் 300 ரேங்க் போனதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் முதல்ல எந்த ஒரு இதையும் தமிழை பொறுத்த வரைக்கும் ஒமிட் பண்ணவே கூடாது. தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழை படிக்காமல் வேலை வாங்கணும்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம் இல்லைங்களா? அப்போ ஒரு லாங்குவேஜை தெளிவாக தெரிஞ்சிக்கணும்னு ஒரு அரசு நினைக்கிறது தப்பு கிடையாது. இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நீங்கள் படிங்க. பின்னாடி வந்து நூலாசிரியர் குறிப்புலாம் இருக்கும். முதல்ல அதை கவனமாக படிங்க. இங்கே சப்ஜெக்டில் இருக்கிறத விட்டுட்டு தமிழ் இலக்கிய வரலாறில் போய் படிக்கிறேன்னு நான் தான் பெரிய ஜீனியஸ்ன்னு அதை எடுத்து படிக்கிறது, காலேஜ் புக்கில் இருக்கிற தமிழ் இலக்கியத்தெல்லாம் படிக்கிறது, இதெல்லாம் வேணாங்க. 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கிற தமிழ் புக்கில் நீங்கள் ஃபுல்லாக தரவாக ஸ்கேன் பண்ணுற மாதிரி படிங்க. தமிழ் முடிஞ்சிச்சிங்களா? அதுக்கு அடுத்தது அறிவியல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அங்கே கொடுக்குற கொஸ்டின்ஸு அவங்க வைக்கிற டெஸ்ட்டு இருக்கிறதே போதுங்க. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஃபெக்ட் போட்டு படித்தாதான் சயின்ஸ் கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ண முடியும். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணுன்னா செல்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், மனித உடல் அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், விலங்கு தொகுதிகளை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது நோய் தற்காப்பியல் மண்டலம். எப்போவுமே வருமுன் காப்போங்கிறது தான் நம்மளோட பெஸ்ட் சாய்ஸ். வருமுன் காப்போம் அது வந்து மெயினாக இருக்கணும் சயின்ஸில், பயாலஜியில். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு உடல் உறுப்பு இருக்குன்னா அந்த உடல் உறுப்பு மாற்றம், டிரான்ஸ்பிளான்டேஷனு, அதே மாதிரி மரபியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்சம் கேட்க மாட்டாங்க. இதுலேருந்து மரபியல்லேருந்து நீங்கள் என்ன அதை எப்படி உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துகிறீங்க அப்படி தான் கொஸ்டின் இருக்குமே தவிர நீங்கள் மரபியலில் குரோமோசோம் எத்தனை குரோமோசோம் சேர்ந்தால் என்ன வரும் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. எங்கேயாச்சும் கேட்டிருக்காங்களா அவங்கள? அந்த மரபியல்லேருந்து வர நோய் அதை பற்றின அதுலேருந்து ஏற்படுற சிண்ட்ரோம் என்ன, மரபியல் மாற்றத்தால் ஏற்படுற விளைவுகள் என்ன, அப்படி தான் கேள்வி கேட்பாங்க. அப்படி தான் இருக்கும் கேள்வி. அதை ஃபேஸ் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சயின்ஸ் முடிஞ்சிச்சிங்களா? அடுத்தது ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் முதல்ல 11th 12th 11வது 12வது முடிஞ்சால்
பழைய எடிஷன் புக் இருந்தால் முதல்ல அதை வாங்கி படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் 6லேருந்து 12 வரைக்கும் ரிவிஷன் விடுங்க. கரெக்டாக உங்களுக்கு சப்ஜெக்ட் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்திய இயற்கை அமைப்புகள் பாடத்தை நல்லா படிக்கணும். பார்த்தீங்கன்னா இமயமலையை பற்றி படிக்கணும். அதே மாதிரி ஆரவல்லி குன்றுகள், விந்திய சாத்புரா மலைகள், அதே மாதிரி கிழக்கு கடற்கரை, மேற்கு கடற்கரை, இந்த மாதிரி அதை சுற்றி கடல் சார்ந்த பகுதிகள், துறைமுகம், நீர்வழி போக்குவரத்து, இதெல்லாம் ஜாகிரபியில் மெயினாக இருக்கும். நீங்கள் கடல் காற்று, தரை காற்றுலாம் ஓரளவுக்கு சுமாராக பார்த்துக்கிட்டா போதும். அதுக்காக நீங்கள் உன்னிப்பாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஜாகிரபிக்கு அடுத்தது சிவிக்ஸ், அதாவது பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக +2 பாலிட்டிக்ஸ் புக்கை தரவாக படிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டுன்னு தோணுது. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் வருது. +1 +2 பாலிட்டிக்ஸ் புக்கை வச்சு கொஞ்சம் பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, காமர்ஸு எக்கனாமிக்ஸை படிக்கிறதே இல்லை. அதில் நம்ம சிலபஸை டவுன்லோட் பண்ணி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் சம்மந்தமாக என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் படித்தா போதும். நீங்கள் +1 +2 ஃபுல்லாக காமர்ஸையும் அக்கௌண்டன்சியும் உங்களை படிக்க சொன்னேன்னு நினச்சிக்காதீங்க. அதெல்லாம் படிக்க சொல்ல, சிலபஸில் என்ன வார்த்தை கேட்டிருக்காங்களோ அதுக்கான மீனிங்கே, அது பயன்படுற விதத்தை படிச்சுக்கிங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸ் முடிஞ்சிச்சு, காமர்ஸ் முடிஞ்சிச்சு, எக்கனாமிக்ஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தது மேக்ஸு நிறையா பேர் நானுமே மேக்ஸ் அந்த அளவுக்கு நான் இன்ட்ரெஸ்டாக பண்ணல. அது என்கிட்ட இருக்கிற பெரிய குறைய மேக்ஸ் தான். மேக்ஸ் நான் ஏன் படிக்கலைன்னா எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு போட தெரியல, அதுதான் மெயின் காரணம். ஆனால் நீங்களாம் என்ன பண்ணுங்கள், 6லேருந்து 12 வரைக்கும் முதல்ல புக்ஸை வச்சு பாருங்கள். நான் இன்டர்வியூ போஸ்ட்டப்போ அதையும் பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ என்ன பண்ணேன், 6லேருந்து 12 வரைக்கும் புக்ஸை வச்சு அதில் இருக்கிற மாதிரி கேள்விகளை போட்டு பார்த்தேன். இப்படி தாங்க படித்தேன். நான் வெளியிலேருந்து ஒரே ஒரு பேப்பர் கூட படிக்கல. இதுக்காக நான் டிஎன்பிஎஸ்சி போர்ட்டலில் ஜிகே கொஸ்டின்ஸ் பார்த்தேன். அதே மாதிரி டெய்லி 1 hour நியூஸு. நீங்கள் அது பாடம் படிக்கிறது தவிர வேறு எதையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை, பார்க்கலாம், டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. சந்தோஷங்கிறது யாருக்குமே நேரம் பொண்ணானதுன்னு சொல்கிறோம். சந்தோஷமாக இருந்தாக்கா அது டைம் வேஸ்ட்டாக இல்லைங்க. சந்தோஷத்துக்கு ஈடாக உலகத்தில் எதுவுமே விலை கொடுக்க முடியாது. ஆனால் அந்த சந்தோஷம் நிரந்தரமானதாக இருக்கணும். நம்மளுக்கு அந்த நிரந்தரமானது எப்படி கிடைக்கும்? அது நம்ம ஒரு பதவியில் இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உட்கார வேண்டிய விதத்தில் உட்காந்துட்டு நம்மளை பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக போட்டுட்டு அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சு பாருங்கள், அது கரெக்டு. அப்படி தான் பண்ணணும். சந்தோஷமாக இருக்க வேண்டியது தான். அதுக்காக நம்ம நேரத்தை வீணடிக்கக்கூடாது. இப்படி தாங்க நான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதே மாதிரி நம்ம படிக்கிற சென்டரில் இருக்கிற கொஸ்டின்னு, அதே மாதிரி நெட்டில் நிறைய மாடல் எக்ஸாம் உங்களுக்கு போடுவாங்க. அந்த டைம் பிக்கப் பண்ணுறதுக்காக அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்கள் மாதிரிக்கு உட்காந்து டிக் அடித்து அதை அடித்து அந்த டெஸ்ட்டை எழுதி இதை விட அதில் 10 கொஸ்டின் கூட அடிச்சிருக்கோமா, இதை விட அதில் எவ்வளோ கொஸ்டின் சரி பண்ணியிருக்கோம், எப்படி கொண்டு வந்திருக்கோம், எப்படி படிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரியில் வீக்காக இருக்கீங்கன்னா மொதல் டெஸ்ட்டுக்கும் 4வது டெஸ்ட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் வருதுங்கிறத நீங்கள் வச்சு பார்க்கணும். கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் ஒப்புமைப்படுத்தி உங்களை தான் நீங்கள் ஒப்புமைப்படுத்தணும். நீங்கள் போய் இன்னொருத்தர் கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. கண்டிப்பாக அது உங்களை கொண்டு போய் லாஸில் விட்டுரும். அந்த மாதிரி பார்க்காதீங்க. உங்களோட மொதல் டெஸ்ட்டில் எழுதின கொஸ்டின் மார்க்கு, அதில் அந்த சப்ஜெக்டோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது, 4வது டெஸ்ட்டில் எப்படி இருக்குது, இப்படி பார்க்கணும். அந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு இருக்கணும். அதே மாதிரி எப்போவுமே ஒரு சென்டரில் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த சென்டர் எதுக்காகனா உங்களுக்கு வழிகாட்டுதலுக்கும் உங்களுக்கு டெஸ்ட்டு வைக்கிறதுக்கும் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் படிக்கணுமே தவிர சென்டர் உங்களை படிக்க வைக்காதுங்க. சென்டர் படிக்காது உங்களுக்காக. நீங்கள் தான் உங்களோட சப்ஜெக்டை நீங்கள் தான் படிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வர முடியும். 40 வயசு 45 வயசில் ஒரு பெண்ணாக நான் வரக்குள்ள எனக்கும் குடும்ப பிரச்சனை இருக்குது. ஹஸ்பண்ட் இருக்காங்க, விவசாயம் இருக்குது, வீட்டு வேலை இருக்குது, சுற்றி சொந்தக்காரங்க இருக்காங்க, 2 பொம்பளை குழந்தைங்க இருக்காங்க. இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு இவ்வளோ பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சண்டை போட்டு என்னை வெளியில் அனுப்பிட்டாங்க. வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு எழுதி வாங்கினாங்க. வீட்டில் அவ்வளோ பஞ்சாயத்து நடந்தது. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் நான் படித்து வரக்குள்ள உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்களாம் படிக்கலாமே. எனக்கு எக்கனாமிக்கலாகவும் கஷ்டம்தான். கண்டிப்பாக எல்லாருமே ஜெயிக்கலாம் ஒரு நாள். முதல்ல உங்களை பார்த்து நீங்கள் கேளுங்க. முதல்ல நம்ம தூங்கக்குள்ளே நம்ம எங்கெங்கே போகிறோம்? நம்ம மட்டும்தான், இங்கே உடம்பு மட்டும்தான் இருக்குது. எங்கே போகிறோம்? அப்போ நம்ம மனசை பார்த்து சொல்லுங்கள். ஒரு வேலையை 21 நாள் செஞ்சோம்னா 21வது நாள் நம்ம மனசும் உடம்பும் அதை நோக்கி போயிட்டே இருக்குங்கிறாங்க.
பெரிய பெரிய உளவியல் நிபுணர்லாம் சொல்கிறாங்க. நான் என்னை பார்த்து டெய்லி சொல்லுவேன், நேற்றுக்கு இந்த சப்ஜெக்ட் படித்தேன், அதாவது தமிழில் 6வது புக்கு முடித்தேன், இன்றைக்கி நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு யோசிப்பேன். அதை வந்து கண்ணாடியை பார்த்து சொல்லுவேன், இன்றைக்கி நான் இதை முடிச்சிடணும், இன்றைக்கி நீ முடிச்சே ஆகணும், விடாத, 3 மாதத்துக்குள்ளே ஹிஸ்ட்ரியில் இவ்வளோ முடிக்கணும், சயின்ஸில் முடிக்கணும், எனக்கு நானே டிமாண்ட் வைப்பேன். அதே மாதிரி தூங்க போகக்குள்ளே நினச்சிப்பேன், இன்றைக்கி நான் படித்ததெல்லாம் மறக்கவே கூடாது, என்ன படித்தனோ அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கணும், என் தூக்கத்தில் அதெல்லாம் கனவாக வரணும் அப்படின்னு எனக்கு நானே சொல்லிப்பேன். அப்படி தான் படித்தேன் நான். அதே மாதிரி நீங்களும் வந்து உங்களை நீங்களே கைட் பண்ணுங்கள். முதல்ல நம்ம மனசு எப்பவுமே மனசு வளமையாக வச்சுக்கிறது அது ஒரு பெரிய கொடுப்புனை. நம்ம மனசை நம்ம வளமையாக வச்சுருந்தா அதை வந்து நம்ம சரி பண்ணி வச்சுருந்தோம்னா நம்ம மனசு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம மனசு உடம்பு எல்லாமே ஒரு லைனில் போகக்குள்ள வெற்றி நிச்சயம். நம்ம அதை நோக்கி போனோம்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நீங்களும் அந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் தாண்டுறோம் அந்த ஸ்டேஜை தாண்டுறோங்கிறத விட எதை திறமையாக செய்கிறோம், அப்படியே காக்கா மாதிரி எல்லாத்தையும் அப்படியே அதுலேயும் வாய் வச்சுட்டு போகக்கூடாது. எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் முதல்ல எழுதி படிங்க. எழுதுறதுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. நீங்கள் எழுதுனீங்கன்னா இன்றைக்கி எழுதுறீங்கன்னா உங்கள் மூளை, உங்கள் கண், உங்கள் கை எல்லாம் அந்த எழுதுறதுலே கவனம் இருக்கக்குள்ள நீங்களே ஒரு நேரம் மறந்துட்டாலும் உங்கள் கை தானாக போய் சரியான பதிலை அடிக்கும். அப்போ என்ன காரணம், உங்கள் உள் மனசு அந்த கேள்வியும் அந்த ஆன்சரையும் உள் வாங்கிக்கிச்சின்னு அர்த்தம். அப்படி படிக்கணும் நீங்கள். நான்லாம் அப்படி தாங்க படித்தேன். அதே மாதிரி ஜாமான் விளக்கக்குள்ள, துணி துவைக்கக்குள்ள, மாடு பால் கறக்கக்குள்ளலாம் செயல் பகுதியை சொல்லிக்கிட்டே பால் கறப்பேன். எட்டக்கிருந்து பார்க்குறவங்களாம் என்னை பார்த்து இது என்ன பைத்தியம் தானாக பேசிக்குது அப்படின்னாங்க. என்னை பார்த்து பைத்தியம்னு சிரித்தவங்களாம் இன்றைக்கி அந்த சிரிச்சிட்டே தான் நிற்கிறாங்க. நான் ஒரு அரசு அதிகாரியாக உக்காந்துட்டேங்க. நீங்களும் அந்த மாதிரி வரலாம், கண்டிப்பாக வரணும். நன்றி.